பாலியல் வன்கொடுமை தொடர்பான எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியானது சட்டவிரோதம் என்று பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து அந்த மாணவி காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் அந்த எஃப்ஐஆர் விவகாரங்கள் வெளியாகியிருக்கின்றன. அந்த விவரத்தில் மாணவியினுடைய பெயர் மற்றும் முகவரி இருந்ததும் கசியவிடப்பட்டிருக்கிறது. இது சட்டவிரோதம் என்று பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியானது சட்டவிரோதம் என்று பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். வேறு என்னென்ன விஷயங்களை அதில் அவர் பகிர்ந்திருக்கிறார்? பொதுவா இது போன்ற அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய விவரங்களை வெளியிடக்கூடாது என்ற விதி இருக்கிறது. அவங்களுடைய ஐடென்டிட்டியை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விதி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது இந்த முதல் தகவல் அறிக்கை தற்போது வெளியே கசிய விட்டப்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கை இந்த எஃப்ஐஆர் வெளியே கசிய விட்டிருக்கிறார்கள். ஒரு பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கடமையிலிருந்து தவறி இருக்கிறது திமுக அரசு என்று தன்னுடைய குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். மேலும் இது தனி மனித உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமின்றி சட்டவிரோத செயல்பாடுமாகும். இதற்கு முதலமைச்சர் தான் முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று தற்போது அண்ணாமலை தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். திமுகவை சேர்ந்த பாலியல் குற்றவாளியை பாதுகாக்க இத்தனை கீழ்த்தரமான மனசாட்சியற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் திமுக அரசையும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலினையும் தான் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய அண்ணாமலை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாகியிருப்பதாகவும் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தினுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளானதை கண்டித்து போராட்டம் நடத்த சென்ற முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மாநில துணைத் தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் பாஜக தொண்டர்கள் வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்திருப்பதாகவும் அதனை கண்டிப்பதாகவும் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் அந்த மாணவி காவல்துறையில் புகார் அளித்த பொழுது அளிக்கப்பட்ட எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியாயின. இது சட்டவிரோதம் என்று பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். எஃப்ஐஆர் விவரங்களில் அந்த மாணவியினுடைய பெயர் மற்றும் முகவரி வெளியிடப்பட்டிருந்தது. இப்படி வெளியானது சட்டவிரோதம் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. பாலியல் வன்கொடுமை குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்பதால் எஃப்ஐஆர் விவரங்கள் கசியவிடப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார்.